தலைவர்களுடைய வாழ்க்கை அப்படி தனிப்பட்ட வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது. அது பொது வாழ்க்கை. அந்த பொது வாழ்க்கையை விமர்சிக்கலாம், ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மக்களிடத்தில் ஒரு கருத்து நிலவுகிறது. அருமையானவர்களே, அப்படி தனிப்பட்ட வாழ்க்கை பொது வாழ்க்கை என்று சொல்லி ஒரு ரெண்டு லைஃப் ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடாது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கை எல்லாருக்கும் முன்னாடி வெளியரங்கமாக இருக்க வேண்டும். அதுலேயும் முக்கியமாக தனிப்பட்ட உரிமை என்று சொல்கிறது இருக்குது. மனிதருக்கு தனிப்பட்ட உரிமை இருக்குது, அது எல்லாருக்கும் உரியது. அந்த தனிப்பட்ட உரிமையில் இந்த தனிப்பட்ட வாழ்வை கொண்டு இந்த நாட்களில் சேர்க்கிற காரியங்கள் எப்படிப்பட்டவைகள் என்று சொன்னால், ஒழுக்கக்கேடான காரியங்களை கொண்டு போய் சேர்க்கிறார்கள், அநீதியான காரியங்களை கொண்டு சேர்க்கிறார்கள். அவைகளை அவர்கள் செய்துவிட்டு அதிகாரம் இருக்கிறது, பலம் இருக்கிறது, பணம் இருக்கிறது என்றனாலே அவைகளை மறைத்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை மனிதர்கள் என்று வாழுகிறார்கள். அதை விமர்சிக்க கூடாது என்று சொல்லி ஒரு கூட்ட மக்கள் அதற்காக போராடுகிறார்கள். அதை தனிப்பட்ட உரிமைக்கு உள்ளே கொண்டு வருகிறார்கள். அருமையானவர்களே, தனிப்பட்ட உரிமைக்கு உள்ளே இந்த அலங்கோலமான வாழ்க்கை வரக்கூடாது, அநீதியான வாழ்க்கைகள் இருக்கக்கூடாது. அதுவும் முக்கியமாக ஒரு தலைவனுக்கு அது ஆகாத காரியங்கள். ஒரு வீட்டுடைய ஆசீர்வாதம் எதை பொறுத்து இருக்கிறால் அந்த குடும்பத்தின் தலைவனை பொறுத்து இருக்கிறது. அந்த தலைவன் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனிதனாக இருந்தால் அவன் குடும்பத்தில் வீட்டோரத்தில் மனைவி திராட்சை செடியை போல் இருப்பார், பிள்ளைகள் பந்தி சுந்தி இருக்க ஒளிமர கண்டுகளை போல் இருப்பார்கள். அந்த குடும்பத்தில் ஆசீர்வாதங்கள் வந்து கொண்டே இருக்கும். அவன் கர்த்தருக்கு பயப்படுதல் என்று சொன்னால் அவன் தீமையை விட்டு விலகுவான். தலைவருக்கு இருக்க வேண்டிய மிக முக்கிய பண்பு தீமையான காரியங்களோடு ஒன்றித்து போகக்கூடாது. இந்த நாட்களில் எப்சன் ஃபைல் என்று சொல்ல ஒரு காரியம் பல லட்சம் பக்கங்கள் அதுக்கு இருக்கிறது. அதில் உலக தலைவர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க, மாட்டியிருக்காங்க, பெரும்பெரும் பணக்காரர்கள் இருக்காங்க, அதிகாரத்தில் இருக்காங்க, அதை மூடி மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள காரியத்தை நம்ம பார்க்குறோம். இவர் கேவலமாக இல்லை, இது அநீதியா இல்லை, எதுக்கு நியாயம் கேட்டு ஒரு கூட்ட மக்கள் போராடுகிறார்கள். அந்த சிறு பிள்ளைகளுக்கு நியாயம் வேணும் என்று சொல்லி